கார்லயே ட்ரெஸ் மாத்த போறான்றான்டா அவன் பைத்தியக்காரன். இவ்வளோ பட்ஜெட்லாம் நம்மகிட்ட இல்லை. கை தெரியுதா? ஹே கைஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு த vlog. இப்போ வந்து நாங்கள் இன்னும் சென்னை வரல. நாங்கள் இன்னுமே கர்நாடகாவில் தான் இருக்கோம். நேற்று ஈவினிங்கே சென்னை கிளம்புறதா உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அது எல்லாமே அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ தினேஷோட மாமா வந்து கர்நாடகாவில் இருக்கிறாரு. அண்ட் அவர் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தான். ஸோ நைட்டு இரு வரேன் அந்த vlog எடுத்துட்டுருங்க. ஸோ இப்போ வந்து தினேஷோட மாமா என்ன சொல்கிறாரு, இங்கே பேக் வாட்டர்ஸ் இருக்குது, டேம் இருக்குது, அங்கே போல். அவர் வந்து டாக்டர் இங்கே கர்நாடகாவில். அவர் வந்து இன்றைக்கி லீவே போட்டார் எங்களுக்காக. லீவ் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி அவர் வீட்டில் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ டக்குன்னு பிளான் என்ன சொன்னார்னா, ஓகே நம்ம வந்து பேக் வாட்டர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ என்னடா மிரர் கீழே இருக்க மாட்டேங்குது, கீழே தான் இருக்கு. இப்போ அவர் வந்து கார் வச்சுருக்காரு. என்ன கார்னா நெக்ஸான். இரு வரேன் மாமா, இங்கே ஆய் சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து தினேஷோட மாமா. ஸோ இப்போ வந்து பேக் வாட்டர்ஸ் போக போகிறோம். இதை பார்த்தீங்களா, அடுத்து நெக்ஸான்ல இதை வர வா கார்லயே ட்ரெஸ் மாத்த போறான்றான்டா அவன் பைத்தியக்காரன். நெக்ஸான் செம்மையா இருக்கு, கொஞ்சம் கம்ஃபர்டபிள் இல்ல கைஸ். அது வந்து போலோ பார்த்தீங்கல்ல, போலோ கோலோ மாலோ சூப்பராக இருக்கு நெக்ஸானு. பட் நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நானே ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன், நல்லா இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு த vlog. இப்போ வந்து நாங்கள் நெக்ஸான் ஒன்றுத்துலேயும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் போலோ ஒன்றும் போகுது, போலோ அது போலோ பார்த்தீங்களே, ஒரு டிஎன் ஒரு கேஏ. நெக்ஸான் சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் நெக்ஸானுக்குள்ளே உட்காடுறேன். கம்ஃபர்ட்டு, சீட்டு கம்ஃபர்ட்டு அப்படியே வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோ செம்மையாக இருக்குது சீட் கம்ஃபர்ட்டு. அதுவும் நான் வந்து டிரைவர் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கேன். ஒன் வந்து நம்ம இது கொஞ்சம் பெரிய ஸ்பீடாக போகும்போது போடலாம். அப்போ தான் இந்த ரோடே இப்படி தான் இருக்கும், ரோடே இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட், இது பிளான்லேயே கிடையாது. நேற்று ஒன்று என்னன்னா, இப்போ மச்சான் வந்து இந்த என்ன படாது, இந்த சிவகார்த்திகன் ஒரு படம் இருப்பானே, ரஜினி முருகன் காட்டுற மாதிரி அவங்களுக்கு ஓபன் பண்ணு. இரு வரேன். கை தெரியுதா? மொட்டமாடி ஜாலியா மச்சான். இந்த கார் எடுத்துட்டு போயிருந்தோம்னு வச்சுக்கேன், வேற லெவல்ல இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணிருக்கணும், மாமாவை ஃபர்ஸ்டே வந்து அப்ரோச் பண்ணிருக்கணும். மாமா போல ஒரு 3 நாள் நீங்க இல்ல மாமா இப்படி இருப்பாரு நமக்கு தெரியாது இல்ல. மாமா நெக்ஸா வச்சிருப்பாரு நமக்கு சுத்தமா தெரியாது. காரு கவர் போட்டு வாசல்ல நின்னுச்சு. சரி நாங்க நார்மலா நான் சொன்னேன்ல மச்சி, எனக்கு நான் வந்து அந்த அல்லாய்ஸை பார்த்தே டக்குன்னு சொல்லிட்டேன் இது நெக்ஸான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மாற்ற முடியல, மாத்தலாம் இதில் வரலையே. செல்ஃபில 0.5 கிடையாதுடா. இருக்கு செல்ஃபில 0.5 கிடையாதுடா பைத்தியம். நம்ம பேக்ல வச்சு தான் செல்ஃபி மாதிரி எடுப்போம். அட பாவி. சரி போங்க, அப்படியே எடுக்கிறேன். ஸோ நான் வந்து அந்த அல்லாயிலேயே பாதி தான் தெரிஞ்சு. என்ன மச்சி, பாதி தெரிஞ்சதுலேயே சொல்லிட்டேன்ல நான் நெக்ஸான் தான்ட்டு. பாக்கல பார்த்தோன்னே மச்சான் நெக்ஸான் நிக்குது. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஆட்டோமொபைல்ஸ் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிரேஸ். சூதி மாதிரி நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. ஆமா உத்தராசிங்க பாரு, மேலே பாரு. பங்கு கை தெரியுதா? ஸோ அதை வச்சு நெக்ஸான் சொல்லிட்டேன். ஆனா அங்கிள் புது வேற வச்சிருக்காரு. நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் அங்கிள் மட்டும் கார் வச்சிருக்காரு, இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அங்கிள் ஒரு 3 நாள் போல நீங்கள் வச்சிங்க, நாங்கள் நெக்ஸான் எடுத்துட்டு காரே எடுக்க மாட்டாரா அதிகமாக? அதான் ஆமாம், அவர் அப்படி தான் சொன்னார், கார் அதிகமாக எடுக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு டியூட்டி வந்து இங்கேருந்து சிவமோகாவில், அதாவது இங்கேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸு. அதுவும் வீட்டு பக்கத்துலேயே தான் ஹாஸ்பிட்டல், அதாவது ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்குள்ளேயே தான் அங்கிளோட வீடுமே.
ஸோ அங்கிள் வந்து மேக்ஸிமம் மார்னிங் என்சாடே நான் தடிக்கி விழுற தூரத்தில் தான் அவரோட ஒர்க்கு. அதனால அங்கிள் வந்து காரே பெருசாக எடுக்க மாட்டாராம். எங்கேயா எப்போவாச்சும் ரொம்ப ரேராக தான் போனால் அந்த மாதிரி மட்டும்தான் எடுப்பாராம். ஸோ அப்படியே நீ பாரு போலோவில் போகிற இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு, நல்லா இருக்கு. போலோ வந்து கம்ஃபர்ட் கொஞ்சம் என்னதான் ஜெர்மனாக இருந்தாலும் அது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். நம்ம ஜெர்மன் ஆட்டோமொபைல்ஸ்னு பார்த்தாலே பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் தான். அதில் லக்ஸரின்னு ஒரு கேட்டகரியில் மட்டும்தான் நம்ம அந்த லக்ஸரியை எதிர்பார்க்க முடியும். பட் நெக்ஸான் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ், சூப்பராக இருக்கு. ஒரே வார்த்தையில் டாடா கைஸ். டாடா சொல்லவே தேவையில்லை. ஏர் பேக்ஸ் இதோ பாருங்க, சுற்றி எல்லா பக்கமும் ஏர் பேக் சேஃப்டி எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கு. அண்ட் அந்த ஸ்டியரிங் பாருங்களேன், ப்ரீமியம், அந்த ப்ரீமியம்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸில் இருக்க அந்த ஒரு இது அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான், அது இந்த லைன். சஃபாரியா லெக்ஸானே தெரியல பத்தியா? சஃபாரி இதே மாதிரி தான் இருக்கும். சஃபாரியும் இதே மாதிரி தான். சஃபாரி இன்னும் பெரிய ஒரு எஸ்யூவி டைப்ல வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அது ஒரு இப்போ உனக்கு அங்கே கம்ஃபர்ட் எப்படி இருக்கு மச்சி? எனக்கு பயங்கரமா இருக்கா பின்னாடி. ஆமாம், டாட்டா வந்து ஃபேமிலிக்காகவே ரெடி பண்றாங்க, அவ்வளவுதான். ஃபேமிலி அண்ட் ரூட்டை காட்டும் அப்படியே. நாங்க அப்படியே டக்குன்னு ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ரா ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மச்சான் மேல இது ஒரு டாப் அப். ஏன் இங்க ஒரு வீடியோ எடுக்கிறேன். அதெல்லாம் ஃபியூச்சர்ல வாங்கலாம். நாங்க வந்து ஷிஃப்ட் எடுத்து அதை நல்லா பங்கமா மாடிஃபை பண்ணலாம். ஷிஃப்ட் இல்ல சிவிக். ஆமா, இது எடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணா நல்லா இருக்கு நம்ம வயசுக்கு. ஷிஃப்ட் மச்சான் போல பங்கமா சிவிக் செவர்லெட் க்ரூஸ், மூணு மட்டும் தான். க்ரூஸ்லாம் வந்து ராக்கெட் டீசல் ராக்கெட். அவங்களுக்கு தெரியும், நான் எவ்வளவு வீடியோல சொல்லியிருப்பேன் தெரியுமா எனக்கு க்ரூஸ் பிடிக்கும்ட்டு. என் ஃப்ரெண்டு நான் ஏன் காரை காமிச்சல மச்சி, கிரீன் கலர், அதோட பங்கமா க்ரூஸ் இருக்கு. அதே எனக்கு தெரியும் மச்சி க்ரூஸ். அது க்ரூஸ் மாடிஃபை பண்ணாலும் சூப்பரா இருக்கும். அந்த ஃப்ரண்ட் கிரில் அது நார்மலாவே வந்து ஒரு அழகண்டா. ஏன்னா எனக்கு வியூ காட்றா, வியூ காட்றேன் பாருங்க உங்களுக்கு. இது பாரு கார் எதுக்குள்ள போகுது பாரு. சுத்தமா போடா லேக்ல. கைஸ் நெக்ஸானோட இன்ஜின் வா அழகா இருக்கு. ரெண்டு காரி வீடியோ எடுக்கிறோம் மச்சி. வந்து இங்க உங்களோட கார் டேய் இங்க ட்ரிஃப்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அங்க பாரு ட்ரிஃப்ட் அடிச்சிருக்கானுங்க பாரு. ஏய் செம்மையா இருக்குடா அந்த இடம். இங்க பாருங்க, இப்பதான் ஒருத்தன் வந்து காரை தேய்ச்சி துடைக்கிறான். இது பாருங்க, ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நேத்து குரங்கு பண்ண வேலை. ஆமா, நாங்க குரங்கா. ஆமா, நேத்து குரங்கு ஃபுல்லா இதாயிடுச்சு. இந்த இடத்துல அனிமல் ஏதாவது வருமா அங்கிள்? அனிமல்ஸ் ஏதாவது வருமா? வரும், நைட் வரும். ஒரு மணி யானை இங்க வருமா? அந்த பக்கத்துல இருக்கு. தண்ணி குடிக்கிறதுல இங்க வந்துச்சு. நான் இப்ப வீடியோல காமிச்சேன், அந்த இங்க தான் அது. அப்படியே பேக் ஓட்டல அப்படியே போனாங்க. ஓகே ஓகே, அப்படியே பாரு மலை கீழே அப்படியே இருக்குது. அது அவ்வளவுதான். இவங்களுக்கு இது இங்கே இருக்கிறதுனால அது அந்த அளவுக்கு தெரியல. இப்ப நம்ம இப்பதானே வரும். அங்க வரும் மாமா அடிக்கடி. மாமாக்கு எப்பெல்லாம் அப்செட் ஆகும் இங்க வந்து உட்காந்து பாரு நினைக்கிறேன். ஒரு ஆள் வரத்துல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாமாக்கு இப்ப பழக்கம் இல்லைன்றதுனால வர்றது இல்ல. ஏன் மாமா குயிட் பண்ணிட்டீங்க? பூஜை பண்ணுவோம். ஓகே ஓகே, ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு 48 நான்வெஜ்ஜும் சமைக்க மாட்டேன் இது விட்டுட்டுன்னு சொன்னாங்க. ஒரு மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் இல்ல. ஓ, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியதா? பாரு, நாங்க இன்னொரு டைம் பைக்ல வருவோம் மாமா. பைக்ல. ஆமா, இந்த பையன் வந்து பைக்ல வந்தே ஆகணும்ட்டான். கார் மாட்டிக்கிச்சு. நல்ல வேலை நானும் இங்கதான் கொண்டு வந்தேன் வண்டியை. கொண்டு வந்தா பார்த்து நிறுத்த சொல்லிட்டா நிறுத்திட்டாங்க. இந்த பாருங்களேன் கீழே உங்களுக்கு தெரியுதா? இந்த பாருங்க எல்லாமே மாட்டி பேக்ல போடலாமா? வண்டி ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தானே? ஆமா, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். பின்னாடி தான் வைக்கணும். தரமான செய்கை. பின்னாடி இடம் இல்லதான், பின்னாடி வச்சாதான் வண்டி வெளியே வரும். கட்டை வேணும். கட்டை இல்லைன்னா கட்டை வேணும். கல்லும் அதுவும் பிளைனா இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா சரியான சம்பவம் ஆயிட்டு. அங்கேருந்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே வரான் பாருங்க. இங்க பாருங்க, கார் வந்து நல்லா மாட்டிக்கிச்சு சேத்துல. இந்த இவன் பண்ண வேலை தான் எல்லாம். கார் மாட்டிக்கிச்சு. நல்ல வேலை நானும் இங்கதான் கொண்டு வந்தேன். இவன் கொண்டு வந்தான், பார்த்து நிறுத்தணும்னே நிறுத்த சொல்லிட்டான், நிறுத்திட்டான். இந்த பாருங்களேன் கீழே உங்களுக்கு தெரியுதா? இந்த பாருங்க நல்லாவே மாட்டிக்கிச்சு. வண்டி ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தானே? ஆமாம், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். பின்னாடி தான் வைக்கணும். தரமான செய்கை காசு.
பின்னாடி இடம் இல்லைதான், பின்னாடி வச்சாதான் வண்டி வெளியே வரும். கட்டை வேணும். கட்டை இல்லைன்னா கட்டை கல்ல இல்லை கல்லும் அதுவும் பிளைனாக இருக்கணும். அதே இது இல்லடா உள்ள போதுடா. லைட்டாக போக முடியாது. அண்ணன் உட்காந்துருச்சா? ஆமாம் நல்லா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை உட்காந்துருச்சிங்க முன்னாடி. நல்லா உட்காந்துருச்சு. ஆமா எல்லாரும் தள்ளுங்க அந்த பக்கம் தள்ளுங்க. இங்கே வாங்க பண்ணி மிரர் அடிக்க விடு. டேய் அஸ்வினே தலைக்கணி வச்சிட்டானா? வை தலகணி வை. நீ போ வண்டிட்டு. ஏய் நான் 3 2 1 சொல்றேன், அப்புறம் எல்லாம் ரெண்டு பேரும் கோன்சென்ட்ரேட்டா ஸ்டார்ட் பண்ணு. ஓகே 3 2 1. இல்ல ஏய் இந்த வண்டி உட்காருடா. ಹೇಳ್ತಿಲ್ಲ, ಅದು ಮುಂದೆ ಟೈರ್ ಮಾತ್ರ இல்லடா. ஏய் இந்த வண்டி உட்காருடா. இது உட்காருது. ரிவர்ஸ் எடுத்து இப்படி ரிவர்ஸ் எடுத்தாலும் தீவிரா. லைட்டாக தள்ளுங்க. நீ ரிவர்ஸ் எடுத்து ரிவர்ஸ் எடுத்து உட்காருடா. லைட்டாக தள்ளுங்க. இங்க வேண்டாம். தர்றா அவரது இல்லை. வேண்டாம். இந்த வண்டி உட்காரு. இந்த வண்டி இல்லை ரிவர்ஸ் வந்துரு. ஏய் ரிவர்ஸ் எடுத்து டயர் சுத்தி மேல தான் இருக்கு. நீ ரிவர்ஸ் எடுத்து கல்லு போட்டுறேன் இப்போதைக்கு. இந்த வண்டி மாட்டு தள்ளுங்க. ரைட் லெஃப்ட் இப்படி கிராஸ் இந்த பக்கம் வாயுனே. இப்படி இந்த பாரு வண்டி நல்லா கீழே இறங்கிடுச்சு, எடுக்கவே முடியல. இப்போ வந்து நம்ம கார் வந்து அங்கே நிற்கிது, தெரியுதா தெரில. ஸோ கார் வந்து அங்கே மாட்டிக்கிச்சு. ஸோ அங்கேருந்து இப்போ நான் வந்து நெக்ஸான் எடுத்துகிட்டு அப்படியே மேலே கீழேன்னு ஏறி ஆற்றுக்குள்ளேயே ஏறி இங்கே வந்தோம். இங்கே வந்து ஜேசிபியும் டிராக்டரும் நிற்கிது. ஸோ இவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம், காரை வெளியே எடுக்கிறதுக்கு இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வந்திருக்கோம். இப்போது நம்ம அங்கிளோட லோக்கல் தோஸ்து ஃப்ரெண்டும் தான் கேட்குறாங்க. கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் டிராக்டர்ட்டையும் ஜேசிபிட்டையும் கேட்டோம். அவனுக்கு என்னடா 2000 ரூபாய் கேட்குறானுங்க. இவ்வளோ பட்ஜெட்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இப்போது வேறு எதனா ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்குதான்னு யோசிச்சுட்ருக்கோம். அங்கிள் வந்து மாற்றி ஒரு 4-5 கால்ஸ் பண்ணுறாரு. கால்ஸ் பண்ணி அங்கிள் மூலயமா ஒரு லீடு கிடச்சாதான் உண்டு. பார்ப்போம். மணி இப்போ 12 ஆகிடுச்சு. காலையில் எத்தனை மணிடா? 9 வரைக்கும் வந்தோமா? 10 மணி இருக்கும். 10 மணிக்கு வந்தோம். 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பார்ப்போம். ஸ்டே டியூன்டு பாருங்கள். ஸோ vlog வந்து நெக்ஸான் vs Volkswagen Polo. என்ன சுகமாக இருக்குது. ஸோ தமிழில் வந்துடும், நெக்ஸானா இல்லை Volkswagen Poloவா, ஒரு கை பார்த்துருவோம். ஹேட்ச்பேக் விசஸ் காம்பேக்ட் எஸ்யூவி. அப்படியே சொல்லலாம். பார்ப்போம் என்ன எப்படி வெளியே எடுக்கிறோம், எத்தனை மணிக்கு வெளியே எடுக்கிறோன்னு தெரியல.